வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மற்றும் நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 329 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் 340, 42, 46 ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 332 பல முறை ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து 327 வரைக்கும் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அடுத்த ஜோனான 336 போய் அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 340.5 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது, மார்க்கெட் ட்ராப் ஆகிருந்தாலும் இறுதியாக ரிக்கவர் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 38 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மார்க்கெட் அதிகமாக ஓப்பன் ஆனால் கூட நம்மளோட ட்ரேடிங் திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் ட்ரேட் பண்ணணும். 340, 42, 46 போன்ற இடங்களில் நீங்கள் செல் பண்ணலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சில கன்சாலிடேஷன் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்மளோட எதிர்பார்ப்புலாம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் நின்றுட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணி ரிக்கவர் ஆகி 360 வரைக்கும் போகும். அதுலேருந்து மறுபடியும் ட்ராப் ஆகும். இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு நடக்குதா இல்லை அதுக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்றது இந்த 340லேருந்து 46க்குள்ளே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வர விட்டுட்டு முதல்ல செல்லிங்க்கு சாதகமாக இருந்து அதுக்கப்புறமா தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இதுதான் நம்மளுடைய காப்பருடைய ட்ரேடிங் திட்டம். நம்ம திட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த திட்டத்தை நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமெக்ஸ் மார்க்கெட்டில் தெரியுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. அடுத்ததான் நம்ம நிக்கல் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நிக்கல் மார்க்கெட்டுடைய 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். ஓப்பன்லேயே ஒரு மிகப்பெரிய சரிவோடு ஓப்பன் ஆகிருக்கு. 652 ஓப்பன் ஆகிருக்கு. மறுபடியும் 652 ரெசிஸ்டன்ஸாக மாற்றி தொடர்ந்து கீழே வந்து 620 பக்கமாக வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 646 ரெசிஸ்டன்ஸாக வச்சு 640 க்ளோஸ் ஆகிருக்கு. டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அளவுக்கு சரிவாக கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கல. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரம் வந்ததுனால நம்மளால் மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் முடிவு எடுக்க முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ப்ரைஸை இந்த கான்ட்ராக்டில் நிக்கல் ப்ரைஸ் 660லேருந்து 62 வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே செல் பண்ணலாம். எது வரைக்கும் செல் பண்ணாலும் 676 வரைக்கும் செல் பண்ணி அது மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. இந்த ஒரு திட்டத்தை நம்ம இந்த கான்ட்ராக்ட் முடிவுடைய நேரத்தில் நம்ம செயல்படுத்த முடியும். இதுதான் எங்களுடைய அட்வைஸாக. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.